ஏண்டி எங்க ஏண்டி எங்கடி உன் பையன்? மேலதான் இருக்கான். மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னமோ தெரியலங்க, அவ என்னவோ சரியாவே இல்ல. வந்ததும் ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டான். நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன ஏதாவது பேசினா திட்டுவான் போல இருந்துச்சு. அதாங்க அவங்ககிட்ட ஒன்னும் கேட்கல. சரிதான், கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு தான் வரேன். அவன் போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் உங்ககிட்ட ஏதாவது வம்பு பேசினானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இன்னைக்கு காலையில ஒருத்தர் போய் பார்க்க சொன்னேன். அவரும் பெரிய ஆளு. இவன் என்னடானா போய் பார்க்கவே இல்ல. அவர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இப்ப போன்ல என்ன பிடிச்சி நல்லா திட்டுறாரு. அவ மனசுல ஏதோ வேதனை இருக்குங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறா. என்ன வேதனை? பெரிய வேதனை. ஏன் சாப்பாட்டு கஷ்டப்படுறானா? இல்ல போட்டுக்க துணிமணி இல்லையா? இல்ல வருமானம் இல்லைன்னு பிரச்சனை அவனுக்கு? நல்லா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன பெரிய வேதனையா? ஏங்க, காசு பணத்தை தாண்டி இத்தனை வசதியையும் மீறி அவன் வருத்தமா இருக்கானா, பெத்தவங்க நாம கவலைப்பட்டு தானங்க ஆகணும். ஏண்டா கதவை சாத்திட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். சரி, அந்த தணிகா சலத்தை போய் பார்க்க சொன்னேனே, போய் பாத்தியா? அது மறந்துட்டியா? உனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நொந்து போய் என்ன போன்ல பிடிச்சி கத்துறாரு. நாளைக்கு எப்படி அவர் மூஞ்ச போய் நான் பார்க்க முடியும்? சரிப்பா. இத நான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுடா. சரி விடுங்க, ஏன் தொண பேசிட்டு? என்னது? சரி, உனக்கு என்ன பிரச்சனை? அத கொஞ்சம் என்கிட்ட சொல்லு. பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இத பாரு ரவி, கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். நீ கொஞ்சம் மூட் ஆஃபா தான் இருக்க. வியாபாரத்திலையும் சரியா கவனம் செலுத்துறது கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்ல போனா என்னை விட நீ தான் நல்லா வியாபாரத்தை பார்த்துட்ட. நீ போய் அந்த தணிகா சலத்தை பார்த்துட்டு வாடான்னா மறந்துட்டேன்னு வந்து சொல்ற. இந்த மாதிரி விஷயத்த மறக்கிறவனாடா நீ? அப்பா, ஏதாவது கற்பனை பண்ணிட்டு எதையாவது பேசாதீங்க ப்ளீஸ். ஐ எம் ஆல் ரைட். நீ சொல்றத பார்க்கும்போதே எனக்கு எல்லாம் தெரியுதுடா. என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்ல. விட மாட்டீங்களா? இத பாரு ரவி, நீ ஒரே பையன், கல்யாணம் ஆகாதவன். இந்த மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா எப்படா விட முடியும்? என்ன பிரச்சனைடா? நான் உன் அப்பாடா, சொல்றா. சரி, பிரச்சனை இருக்கு. உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கங்க, அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா? முதல்ல பிரச்சனை என்ன அதை சொல்லு. இத பாருங்க, கதை கேட்டு போலான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. அடையா சொல்லேன்டா. இந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்லு. சரி சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணு மனசில் நினைச்சிருக்கேன். அவளைதான் கல்யாணம் பண்ணணும். வேற சாய்ஸே கிடையாது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. யார் அந்த பொண்ணு? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு யாருங்கிறதான் பிரச்சனை. யாருடா? சிதம்பரத்தோட கடைசி பொண்ணு பவானி. காலேஜில் படிக்கிறேன். ஏண்டா அறிவு கெட்டவனே, என்னடா பேசுற? ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா? அப்பா, எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. என்னடா கூத்திது? என்னடா சொல்ற நீ? அப்பா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க கேட்டதுனால தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் பவானிய சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பவானி என்ன லவ் பண்ணல. அவ போஸ் வீட்டுல தான் தங்கி படிச்சிட்டு இருக்கா. இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு போஸும் கோபியும் பேசினாங்க. என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஒத்து வராது, விட்டுடுன்னு சொன்னாங்க. பவானி தான் உன்னை லவ் பண்ணலையே, அப்புறம் ஏன் வீணா பிரச்சனை என்ன? என்னை எச்சரிச்சு விட்டுட்டாங்க. நல்லது, பேச்சோட விட்டாங்களே, சந்தோஷம். ஏண்டா உன் மூளையை என்ன அடகு வச்சுட்டு வந்திருக்கியா? எந்த மூஞ்ச வச்சுட்டடா நீ அந்த பவானி பொண்ண லவ் பண்ண போன? அப்பா,
இதெல்லாம் எதுவுமே திட்டம் போட்டு பண்றது இல்லப்பா, மனசுல உருவாகிறது. அம்மா ப்ளீஸ்மா, நீயாவது புரிஞ்சுக்க. எத்தனையோ பொண்ணுகள் நீங்க பார்த்திருக்கீங்க, எனக்கு யாரையுமே பிடிக்கலையே. ஆனா பவானியை பார்த்த உடனே இவதான் என் மனைவின்னு தோணுச்சுன்னா அது எப்படி? எப்படா ஒத்து வரும்? என்னடா இது? பின்ன எதுக்காக என்ன கூப்பிட்டு என்ன பிரச்சனை சொல்லு, உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. இதுதான் என் பிரச்சனை, சொல்லியாச்சு. உங்களோட ஒரே பையன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறான், அவனுக்கு அவளை கட்டி வைங்க. எப்படிடா மறுபடியும் உதப்பட்ட சாவணும்னு ஆசைப்படுறியா? என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன்னு இப்பதான் சொன்னீங்க. டேய், நீ வேற எந்த பொண்ணை கை காட்டி இருந்தாலும் நான் இந்நேரம் கல்யாண ஏற்பாடையே பண்ணிருப்பேன்டா. ஆனா இந்த பொண்ணு வேணாண்டா. அந்த குடும்பத்தால நம்ம படாத அசிங்கம் எல்லாம் பட்டாச்சு. அந்த பொம்பளை கால்ல நான் விழுந்ததை இன்னும் மறக்கலடா. திரும்ப எல்லா காலையும் நான் விழணும்னு உன் விருப்பமா? தெருவா நான் போய் அடி வாங்கணும்னு உன் வேண்டுதலாடா? அம்மா என்னம்மா இது? என் வேதனை உனக்கும் புரியலையா? என்னங்க, அவன் தான் மனசார ஆசைப்படுறேன்னு சொல்றான்ல, நாம போய். ஏடி அறிவு இருக்காடி? அவன் தான் அறிவு கெட்ட தனம் ஏதோ பேசலாம்னா நீ அவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு. இத பார், அந்த சிதம்பரத்தோட மாப்பிள்ள அத்தனை பேரை இவனை உதைச்சிருக்காங்க. அப்புறமா இவன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனமா? எப்படி அசிங்கமா இல்ல? இது இந்த ஜென்மத்துல நடக்காது. இவன் என் மகனா இருக்கணும்னா இதோட இந்த பேச்சை விட சொல்லு. அப்பா அப்பா அம்மா, என்ன லீலா, அப்பா கிட்ட சொல்லாம கிளம்புற? கிளம்புறதுன்னு முடிவாயிடுச்சு. அத சொல்லிட்டு கிளம்புனா என்ன, இல்ல கிளம்பிட்டு சொன்னா என்ன? லீலா, பா, எங்கம்மா பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட? நானும் மாமாவும் இனி கிளம்பலான் இருக்கோம்ப்பா. ஊரு கிளம்பிட்டியா? என்னம்மா திடீர்னு? இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லப்பா, இருக்கணும்னு தானம்மா வந்த? வந்தது என்னமோ அப்படி நினைச்சுதான்ப்பா. அதுக்காக இங்கே இருந்துட முடியாது இல்லையா? அது இல்லடா, நீங்க வந்ததே மனசாந்திக்காக தானே. இங்க வந்தப்புறம் உன் கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேல்ல? நீ மட்டும் இல்ல, உன் மாமனார் இங்க வந்தப்போ எவ்வளவு மனசு புண்பட்டு வந்தாரு. இங்க வந்தப்புறம் எல்லாரோடையும் பழகி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தார்ல. எல்லாருமே தான் அவங்க கஷ்டத்தை மறந்து சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ விஜயோட மாமனார் கிளம்பி போயிட்டாரு. இப்படியே ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டா அதான்டா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உன் மனசு கொஞ்சம் சாந்தி கிடைக்கணும். திடீர்னு கிளம்புறேங்கிறியா? அது இல்லப்பா, மாமாவும் இங்க வந்து உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமா கடுப்பாயிடுவாரு. அது மட்டும் இல்லாம மாமா என்னை கூட்டிட்டு போறதுக்காக தானப்பா இங்க வந்தாரு. என்னது, உன் மாமனார் ஒன்னு கூட்டிட்டு போறதுக்கு வந்தாரா? என்ன லீலா, அவர் வந்ததும் சொல்லலையா? ரவி மாப்பிள்ள அவரை கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. மறந்துட்டு பேசுற? சில விஷயங்களெல்லாம் மறந்துதான்ப்பா ஆகணும். உடனுக்குடன் மறக்கலனா குடும்பத்தை நடத்த முடியாது. எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிட்டு இருந்தா எந்த புண்ணியமும் இல்லப்பா. ஏதோ ஊரு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு புரியுது. மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நீ படுற சிறுமியெல்லாம் மறக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன் புருஷனுக்கு உன் அருமை தெரியலையேம்மா. பரவாயில்ல, மனசை தளர விடாத. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் உன்னை உன் புருஷன் புரிஞ்சுக்குவார். ஆனா அப்ப அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். அது வரைக்கும் உனக்கு படப்புற ரணங்களால உன் மனசு காப்பு காய்ச்சி தழும்பேறிடாம பாத்துக்க. சரிடா, கிளம்பு. சம்மந்தி, வாங்க. நாங்க லீலா எல்லாம் சொல்லிட்டேன். நீ கிளம்புறதா முடிவு பண்ணிக்கலாம். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி உங்களுக்கும் இங்க வந்ததுல கொஞ்சம் மனசாந்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வேணா வரலாங்க. சரி சம்மந்தி, வாங்க, நான் கொண்டு விடுறேன். பைய கொடுங்க.
ஆ நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். அக்கா போயிட்டு வரேன்க்கா. அப்போ, வா லீலா. உடம்ப பாத்துக்கோ விஜய். சரி லீலா. சரோ, செல்லம். அங்க பக்கத்துல ஒரு பாட்டிட்ட பணம் வசூல் பண்ண, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. சரிப்பா. வரேன் சரோ, வரேம்மா. சரிங்க மாமா. வரேன்க்கா. வாமா. உட்காரு. அக்கா, லீலாவும் போயிடுச்சு. பவானியும் தன அக்காவும் இங்க வந்திருக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. பவானி படிப்பால அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நீயாவது இங்க இருக்கக்கா. நீயும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாத விஜய், நான் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னக்கா, என்ன சொல்ற? ஆமா விஜய், பாரு, லீலாவுக்கு ஏதோ மனசு வேதனையா இருக்கு, பெருமையா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கிளம்பி வந்தா. நடுவுல ரவி கூட வந்து கூப்பிட்டப்போ நானாவே கிளம்பி வரேன்னு சொல்லி அப்படியே கிளம்பியும் போறா. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. என்ன வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க. என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறுற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. என் வீட்டு ஆளுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரத்துல மாறும்னு எனக்கு தோணல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இங்கே இருந்துட்டு போறேன். அக்கா, சாரிக்கா, என்ன மன்னிச்சிரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால உணர முடியுது. ஐயோ சேச்சே, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு, எனக்கு அந்த வீட்ல இருந்து லீவு கிடைக்கிறது சுலபமான காரியம் இல்ல. இப்ப ஏதோ லீவு கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போறேனே. நீயே நினைச்சு பாரு, உன் பிரசவத்துல நான் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். உன் குழந்தைய கொஞ்சுவேன். உண்மையில விஜய், நான் உன் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, உண்மையிலே நீ அந்த நேரத்துல என் பக்கத்துல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறினா அதுக்கு வழி இல்லாம போயிடும். அதனால 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 இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கலாம். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா விஜய்? என் வீட்டு மனுஷங்களோட மனசு மாறினாலும் வேதனை, மாறாட்டியும் வேதனை. ஆனா இதுல எது பெருசுன்னு பார்க்கணும். அப்படி யோசிச்சா எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏங்க அப்படி சொல்ற? ஆமா விஜய், அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உண்மையிலேயே சங்கடமா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க போய் தான் தீரணும் போல இருக்கு. ஏன் தெரியுமா? நட்ராஜ் நடுராத்திரில எழுந்திருச்சு 2 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டா. அவனுக்கு பெரியவங்களோட கோணல் புத்தியும் கேடு கெட்ட சண்டைய பத்தியும் என்ன தெரியும்? இவனுக்காகவாவது நான் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அக்கா, கஷ்டம்னு தெரிஞ்சு ஏங்கா மறுபடியும் அங்க போய் மாட்டணும்? என்ன பண்றது விஜய்? நான் என்னோட எல்லா பொறுப்புகளுக்கும் நியாயமானவளா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசாட்சிப்படி அப்படியே தான் நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு துரதிருஷ்டவசமா ஒரு மருமகளா, ஒரு பொண்டாட்டியா நல்ல பேரு கிடைக்கல. ஆனா ஒரு நல்ல மகன்னு அப்பா கிட்ட பேர் வாங்கியிருக்க. இனிமே எனக்கு என்ன வேணும் விஜய்? என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்.
அவன்தான் என்னோட எதிர்காலம். என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியலன்னா என் தலைமுறையே வீணா போயிடும். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது பார்வஜி, இந்த உலகத்தை நம்மளால மாத்த முடியாது. ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளையே விரோதமா ஆக்கி வச்சிருக்கிற இந்த நாட்டோட நிலைமைய நம்மளால மாத்த முடியாது. ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும். பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு சொல்லி தர முடியும். அவனால எந்த ஒரு பொண்ணு கண்ணிலையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி நான் அவனை வளர்க்கணும் விஜி. சரோ, நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். உன்னை என் பொண்ணு அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. டேய், அன்னைக்கு கோபி இங்க வந்து மாணிக்க மாப்பிள்ள அவர்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டப்ப நான் உன்னுடைய அப்பாவை தான் அதெல்லாம் கேட்டேன், பதில் சொன்னேன். ஆனா இந்த குழந்தையோட நிலையில இருந்து அதை நான் பார்க்க தவறிட்டேம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாணிக்க மாப்பிள்ள நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுப்பாங்க? இதை பொறுத்த வரைக்கும் அவர் இதோட அப்பா இல்லையா? இந்த குழந்தைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை கூட்டிட்டு நீ கிளம்பி போ. அப்பா, இல்லப்பா, நீங்க அப்ப சொன்னது சரிதான்ப்பா. என் மனசுல 1000 இருக்கட்டும். என் குழந்தை கொஞ்சம் ஏங்கினாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா அவர் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன்ப்பா. விஜய்க்கு சாப்பிட நேரமாயிடுச்சு, சமைக்கணும்.